திருப்பூர் மாநகராட்சி எல்லைக்குள்ள உற்பத்தி ஆகக்கூடிய குப்பை சராசரியாக ஒரு நாளைக்கு 700 டன் உற்பத்தி ஆகும். பெரும் குப்பை ஜெனரேட் பண்றாங்க, பல்க் வேஸ்ட் ஜெனரேட்டர்னு சொல்றாங்க. இந்த கம்பெனி மாதிரி நிறுவனங்கள் ஜெனரேட் பண்ணக்கூடிய குப்பைகள், சாதாரண வீடுகள் ஜெனரேட் பண்ணக்கூடிய குப்பைகள், இது எல்லாமே 2016 மத்திய அரசு இந்த திட மேலாண்மையை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக கைட்லைன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. குப்பைகள் சேகரிக்கக்கூடிய இடத்திலேயே தரம் பிரிக்கணும். அதன் பிறகு பல்க் வேஸ்ட் ஜெனரேட்டர், பெரிய நிறுவனங்கள் குப்பை இருந்ததுன்னா அவங்களே அதை மேனேஜ் பண்ணிக்கணும். ஆனா திருப்பூர் மாநகராட்சியை பொறுத்தவரை டோட்டல் ஃபெயிலியர். இங்க இருக்கக்கூடிய மேயர் திரு தினேஷ்குமார் அவர்கள் இந்த குப்பையை வச்சு ஒரு லாபம் பார்க்கிறாரு. இந்த குப்பையை வச்சு மேனேஜ் பண்ணக்கூடிய நிறுவனங்க இவங்க நிறைய குப்பை நிறுவனத்துக்கு கொடுத்தா மட்டும்தான் இவங்களுக்கு கமிஷன் வரும் என்கின்ற ஒரே காரணத்தினால அத முதலிவாளையம் போன்ற பகுதியில 2021 வரை கொட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே குப்பையை கொண்டு போய் தரம் பிரிக்காம அப்படியே கொட்டுறது. ஒரு நாளைக்கு நீங்க 600-700 டன் கொட்டினா என்ன யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கோர்ட்ல முதலிவாளையத்தினுடைய மக்கள் போய் பிரச்சனை செய்த பிறகு அது அங்கிருந்து இடுவாய் பகுதியில் இருக்கக்கூடிய சின்ன காளிபாளையத்துக்கு மாத்திட்டாங்க. இன்னைக்கு சின்ன காளிபாளைய மக்கள் பிரச்சனை செய்து கொண்டிருக்கின்றாங்க. அதாவது சின்ன காளிபாளையத்துடைய மக்களுடைய குப்பை 1 கிராம் அதுல கிடையாது. 1 கிராம் கூட அவங்களுடைய குப்பை கிடையாது. முழு மாநகராட்சியினுடைய குப்பையை கொண்டு இங்க கொட்டி படிப்படியாக அவங்க குடிக்கக்கூடிய குடிநீர் எல்லாம் மாசுபடுத்தி, ஆடு மாடுகள் குடிக்கக்கூடிய தண்ணீர் எல்லாம் மாசுபடுத்தி, அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மக்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளை உருவாக்கி, எப்படி சின்ன காளிபாளையத்தில் இன்னைக்கு போயிருக்கிறாங்க, முதலிவாளையத்தை பார்த்தாவே நமக்கு தெரியும். குறை பிரசவத்துல குழந்தைகள் அங்க பிறக்கிறாங்க, ஸ்கின் நோய்கள். இது முழுவதுமாக திருப்பூர் மாநகராட்சியினுடைய பொறுப்பு. அவங்க ஜெனரேட் பண்ணக்கூடிய குப்பையை மாநகராட்சிக்குள்ளேயே தரம் பிரித்து அவங்க வேலை செய்யணும். இன்னைக்கு திருப்பூர் மாநகராட்சியில மட்டுமே 28 எம்சிசி என்பது குப்பைகள் மறுசுழற்சி மையம் மிஷின். 28 மிஷின்ல 5 மிஷின் மட்டும்தான் வேலை செய்யுது, 23 மிஷின் வேலை செய்யல. ஒப்புக்கு சப்பானியா ஒரு மிஷின், ஒப்புக்கு சப்பானியாக குப்பை எடுத்து அப்படியே கொண்டு கிராமத்துல டம்பிங் யார்டு மாதிரி கொட்டுறாங்க. இதனால் என்ன நடக்குதுன்னா, கிராமத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்துல யாரோ மேயரை பத்தி தப்பா பேசிட்டாங்க அப்படிங்கறதுக்காக திருப்பூர் மேயர் என்ன சொல்றாரு, திரு தினேஷ் அவர்கள், நீங்க மன்னிப்பு கேட்டா உங்க ஊர்ல குப்பை கொட்ட மாட்டேன். போன ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சின்ன காளிபாளையத்துடைய ஊருடைய பொதுமக்கள் போய் மன்னிப்பு கேட்டு வீடியோ கொடுக்கும் அளவுக்கு இங்க அரசியல் இருக்கக்கூடிய, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தலையில பித்து பிடிச்சு பைத்தியம் பிடிச்சு சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சின்ன காளிபாளையத்தினுடைய கூலி வேலை செய்யக்கூடிய பெண்கள் இருந்து விவசாய தலைவர்கள் வரை மன்னிப்பு கேட்க வைத்து, அதுல ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. அதன் பிறகு குப்பையை கொட்ட மாட்டேன், நீங்க மன்னிப்பு கேட்டுன்னு அனுப்பிச்சுட்டு செவ்வாய்க்கிழமை காலையிலிருந்து மறுபடியும் குப்பையை கொட்ட ஆரம்பித்திருக்கிறார்.